ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மீஹோ கேமிங். ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 2. ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து மெயினாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத்தில் இந்த செக்ஷன் 2 வாங்க போகிறோம். செக்ஷன் 2 வாங்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னொன்று ப்ராடக்ட் லைசன்ஸ் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன். மேனேஜ்மெண்ட்ஸில் ப்ராடக்ட் லைசன்ஸ் நம்பர் 3ஆவதாக இந்த பிபிஎஸ் பீனட் பட்டரு எல்லோ பாஸ்தா இந்த புது இந்த 400 ரூபாய்க்கு இருக்கு இல்லையா, அதையும் வாங்கலான்ட்டு இருக்கேன். இல்லைனா இந்த ஸ்டோரேஜ் இதை வாங்கலான்ட்டு இருப்பேன். பட் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து ஒர்க்கர்ஸ் எடுத்துருவேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கேஷியர் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறாங்க. லெவல் 10 வேணும். நான் எப்படி லெவல் 10 போகிறதுக்குள்ளே 200 செக் அவுட்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி ஸ்டாக்கெல்லாம் மடிக்கி பக்காவாக இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவுக்கு அப்புறமா ஆஃப்லைனில் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அப்படியே நான் வந்து ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு டே ரன் பண்ணிட்டேன். இந்த டே எண்ட் ஆகும்போது இதோட ரிப்போர்ட் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். கைஸ் இங்கே பாருங்கள், 50 ரூபாய்க்கு ஒரு ஆள் வாங்கியிருக்காருங்க. ஒரு அச்சீவ்மெண்ட் தான் 50 ரூபாய்க்கு. ஓகே, 24 பேர் வந்து சாட்டிஸ்ஃபை. ஒரே ஒருத்தர் ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு இருப்பார். என்ன ப்ராடக்ட்டு தரல. ஸோ ஓகே, ஸ்டோர் பாயிண்ட் வந்து இன்றைக்கி ஒரு நாள்லேயே 175 ரூபா எடுத்திருப்போம். இன்கம் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 548 ரூபா. பட் வந்து நம்ம அப்கிரேடு காஸ்ட்டு, சப்ளை காஸ்ட்டு, ரெண்ட்டு, பில்ஸு எல்லாம் போக 525 ரூபா மைனஸில் போயுமே நம்மள்கிட்ட 460 ரூபாய் இருக்கிறது. காஃபி டார்க் ரோஸ்ட் மட்டும் குறைஞ்சி விட்டலாம். காஃபி டார்க் ரோஸ்ட் தான் இது. இப்படியே ரன் பண்ணி அடுத்த ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்குகிற அளவுக்கு நான் வந்து சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நிமிஷம். அடுத்த லைசன்ஸ் 400 அண்ட் நார்மலாகவே எனக்கு வந்து 410 ருபீஸ் ஆகுது. எல்லாத்துலேயுமே 2 வாங்க. இதையும் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்டாக் வாங்குறதுக்குன்னே கிட்டத்தட்ட 650 ருபீஸ் தேவை. 650 + 400 = 1050. நான் வந்து ஒரு 1200 சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் வந்து ஒரு 854 சேர்த்திருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் அந்த க்ரோத் திஸ் ஒன் மட்டும் வாங்க போகிறேன். லைசன்ஸ் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா வாங்கலை. ஏன்னா இப்போதைக்கு அது அந்த அது 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 ஒன்றும் இல்லைங்க. அது ஓகே கொடுங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நைஸ் இப்போ தான் நல்லா இருக்குது. நான் இதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் மட்டும் பண்ணிட்டு வரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்த அப்ஜெக்டிவ்மே மாறிடுது. நேம் யுவர் ஸ்டோர் அது எங்கடா இருக்குது? கஸ்டமைசேஷன் ஏடா சேஞ்ச் நேமுக்கலாமாடா ஒரு 250. சரி ஓகே, போய் தொலையுது. சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கிறத நான் வந்து எம்ஜிஎஃப் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கிறேன். எம்ஜிஎஃப் இருங்க, எம்ஜிஎஃப் மார்க்கெட். ஓகே பர்ஃபெக்ட். வித்து இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஹைட்டு ஃபுல்லாக வேணாம், இது ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ இருந்தால் பரவாயில்ல. டெக்ஸ்ட்டு கலர் வந்து இதில் தான் சார். கொஞ்சம் இந்த இடம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பிளாக்கு ஒயிட்டுக்கு போகுமா? சேவாக பிளாக்லேயே இருப்போம். பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டில் வைப்போம். பர்ஃபெக்டாக இல்லை, இது என்னது கலரு? சரி ஓகே, அப்ரூவ் கைஸ். 250 ரூபாய்க்கு மாற்றி விட்டேன். சேஞ்ச் என்ட்ரன்ஸ் ஃப்ரீயா? இல்லைங்க, அதுக்கு இதுங்க இது நாங்கள் 1.99ன்றாங்களா? இப்போ பாருங்க, எனக்கு காட்டுறேன். ஒன்று சொல்லுங்களேன். என்னடா மாடி பைத்தியக்காரனு. சரி விடுங்க, அதுக்கு வரல. எப்படி நல்லா இருக்கா கைஸ்? அப்படியே ஒரு 3 ஷெல்ஃபையும் சேர்த்த மாதிரி போட்டேன். இப்போதைக்கு நான் ஒரு 1000 ரூபாய் சேர்த்தினாலே போதும். 1000 ருபீஸ் சேர்த்திட்டு உங்களை வந்து பார்க்க. இப்போதைக்கு பார்த்தீங்க என்றால் ஸ்டாக்கெல்லாம் கண்டுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் சேர்த்திட்டேன். ஐ எம் ஜஸ்ட் கோ பில்லெல்லாம் பே பண்ணிட்டேன்னா ஹையரில் போய்ட்டு கேஷியர் அவ்வளோதான் பண்ணிட்டாரா. பாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கதை, இவனை கிளிக் பண்ண முடிகிற மாதிரி காட்டுது. பூஸ்ட் பண்ண முடியுமா? இது காசு எடுக்க போயா நீ? என்னடா சொல்லவே இல்லை. ஓகே, அடுத்ததாக லைசன்ஸில் போயிட்டு
இந்த 400 ரூபாய்க்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் வாங்கிட்டேன். ப்ராடக்ட் லைசன்ஸையும் வாங்கிட்டேன். இப்போதைக்கு எல்லாத்துலேயுமே ஒன்று ஆர்டர் போட்டு எல்லா ஸ்டாக்கையுமே எடுக்க முடியுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணேன். ஸோ கைஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று போட்டேன். டோட்டலாக 464 ரூபா. ஓகேங்களா, பர்ச்சேஸ் அழுத்திட்டேன். அது ஸ்டாக் அடிக்கிட்டு கண்டிப்பாக கைஸ் வி ஆர் குக்குடு. புதுசாக வந்த 6 ஐட்டம். ஓகேங்களா, 6மே வந்து ஷெல்ஃபு. ஃப்ரிட்ஜில் ஒன்று கூட இல்லை. இதுக்காகவே நான் இன்னொரு ஷெல்ஃபை வாங்கி இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நான் என்கிட்ட இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் வேறு வாங்கணும். எல்லாமே இருக்குது போல் இங்கெல்லாம் எல்லாமே பக்காவா இல்லை. எக்கு மட்டும் ஒன்று வாங்கணும். சரி ஓகே, எக்கு இங்கே இருக்கும். சீஸு எக் இல்லை போல. எக் இல்லை, ஏன்னா போதும், சிங்கிள் ஷெல்ஃப் போதும். ஆமாம், அப்படி வச்சா பக்காவாக இருக்கும். ப்ளேஸ்டா இப்படியே வைப்போமா, இல்லை இப்படி நடுவில் வைப்போம். இல்லை இப்படியே வைப்போம், நடுவில் ஸ்டாக் அடிக்க வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு டப்பா ஃப்ரீயாக இருக்காடா இது. ஐயோ சரி ஓகே, இப்போதைக்கு இதை கொடுங்க. நீ சும்மா அங்கே போங்க. ஏடா அப்படி தம்பி, அதில் போ தம்பி. நீங்கள் இதில் வருவீங்களா? நீங்கள் வாங்க, நீங்கள் இதில் போங்க. ஏங்க டபுளே வாங்கியிருக்கலாங்க டீசெண்டாக. நீங்கள் ஏடா எதுவுமே வராதுன்னா நீலாம் என்னத்துக்கிட்ட இருக்க பாஸ்தா. சரி ஓகே, இப்போதைக்கு நான் ஸ்டாக் எடுக்கிற வேலையை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போதைக்கு இது இப்படி வச்சு நான் வந்து ரன் பண்ண போகிறேங்க. போங்க, யார் வேறு இருக்குது. இது ஒரு நாள் ரன் பண்ணிட்டு ஸ்டாக்கை நாளையிலேருந்து சரி பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை நாளைக்கு ஸ்டாக் சரி பண்ணதோடு முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏங்க இங்கே பாருங்கள், இவரை மாதிரி இங்கே ஒருத்தர் வந்திருக்கு. ஓகே லெட்ஸ் கோ. நான் இப்போதைக்கு நான் வந்து ஸ்டாக் எடுக்கிறது, கடையை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதை மட்டும் பண்ணால் போதும். ஏஎஃப்கே பண்ணிக்க வேணாம் மற்ற நாள்லாம். ஸோ ஓகே, நான் அப்படியே சின்ன ஏஎஃப்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 டே வந்து கேஷியரே ரன் பண்ணியிருக்காரு. நான் ஃபுல் ஏஎஃப்கேல தான் இருந்தேன். நான் ஸ்டாக்கெல்லாம் கூட பார்க்கல. எக்கச்சா இவனை மாதிரி எத்தனை பேர் குட் நாட் ஃபைண்ட் சொன்னீங்களோ தெரில. 1240 பாருங்கள். ஐயோ 10 பேர் ப்ராடக்ட்ஸ் நாட் ஃபவுண்டு, இப்போ 5 பேர் ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்ட் எக்ஸ்பென்சிவ். இன்கம் வந்து 896. சப்ளை காஸ்ட் அப்கிரேட் காஸ்ட் விட்ருங்க. லோன் பேமெண்ட்டா அது 0 தான். ஓகே, ஸ்டாஃப்கே 106 ரூபா கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸ்டாஃபுக்கு வந்து 106, ரெண்ட்டு பில்ஸு டோட்டல் ப்ராஃபிட் மைனஸில் போயிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஸ்டாக்கெல்லாம் நான் வந்து சரி பண்ணிட்டு இந்த நான் வீடியோவை முடிக்கணும். ஸோ ஸ்டாக்லாம் நான் அடிக்க வச்சுட்டு வரேன். எல்லா ஸ்டாக்கையும் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதில் இன்னும் 2 வாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. இதுக்கே வந்து 687 ரூபாப்பா. ஸ்டாக்குக்கே கிட்டத்தட்ட 1000 ரூபா ஆகும் போலையே வர ஃபோன் பார்த்தா. லைசன்ஸ் வாங்குவாங்க அப்படி தான். இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்டாக் அடுக்கணுங்க. எனக்கு அதாங்க சோம்பேறித்தனமாகவே இருக்கும். சரி எவன்டா ஸ்டாக் அடிக்கிட்டுன்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அடிக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு வாங்கிட்டேன் நான். இங்கேயே ஸ்டாக்லாம் கொஞ்சம் மிச்சமாயிட்டுங்க. நான் இதே அடிக்கிருக்கலாம். எனிவேஸ் இதை மட்டும் இப்படி அடிக்கிட்டேன். ஸோ 2 ஸ்டாக் ஆனால் எல்லாத்துலேயுமே இருக்குது. 2 பக்காவாக எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வச்சுட்டேன். இப்போதைக்கு நான் இந்த நாளில் கூட அப்படியே ஏஎஃப்கே பண்ணலாம். பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா பிளாக் ஷூட்ஸுக்கு போயிட்டுலாம் விளாடணும். பிளாக் ஷூட்ஸில் இன்னொரு காஃபி டார்க் ரோஸ்ட்டையும் அப்படியே ஆர்டர் போட்டு வச்சுருவா. இருங்க போ ரைட், அவ்வளோதான். இப்போதைக்கு எல்லா ஸ்டாக்குமே ஃபில்டாக இருக்குது. கடையை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணேன்னா எனக்கு 1500 ரூபா வந்துடும் போல். ஏன்னா இப்போதைக்கு இருங்க, ஆமாம் ப்ரைஸ் செட் பண்ணணும், அப்புறம் மறந்துடுவேன். இருங்க ஓகே, இது வந்து 4 ரூபாய்க்கு தள்ளப்படுகிறது. பாஸ்மதி தானே. இது வந்து 6 ரூபாய்க்கு தள்ளப்படுகிறது. எதுப்பா ஏறிச்சு? இது ஏறிச்சே, எதுங்க ஏறிச்சு? எக்கு. ஓகே, எக்கு வந்து ஏறி இருக்கு. ரைட், எக்கு இங்கே இருக்குது. 4 ரூபாயிலேருந்து இதுக்கு இது ஏறாமே இருந்துக்கலாமே. ஓகே எனிவேஸ் பக்கா எல்லாமே ஸ்டாக் எல்லாமே ஃபில்லாக இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாமே 2 டப்பா. இத்தனைக்கும் ஸ்டாக்லாம் இங்கே மிச்சம் இருக்குது. இங்கே 2 வந்து வேறு பொருள் எதுவுமே இல்லை. இது 2 இது 2
எக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று, இங்கே சீஸ் 2, இங்கே 2 ஃப்ரீயாகவே இருக்குது பார்த்துக்கோங்க. அதில் இருங்க இந்த டேக்கை மட்டும் மாற்றி விட்ருவா, ஏன்னா அது இல்லைன்னா டீசெண்ட்டு. இப்போ இங்கே கூட என்ன நார்மலாக டேக் மாற்ற முடியுமாடா? காண்ட் ரிமூவ், ஆமாம் ஓகே காண்ட் ரிமூவ் வந்துடுச்சு. ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து செக்ஷன் இந்த வீடியோவில் நான் செக்ஷன் வாங்கினேன், ஐயோ எனக்கு வந்து போச்சு. ஆனால் ஒர்க்கரையும் ஒரு ப்ராடக்ட் லைசன்ஸையும் வாங்கினேன், ஒரு க்ரோத்தையும் இதில் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செக்ஷன் 1 எக்ஸ்பாண்டேஷன் வாங்கினது இதில் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த ஒரு பையாவை பார்த்த மாதிரி நான் இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் காய்ஸ்.